ஸோ ஹாய் நண்பா, மத்தியானம் 12 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 12 மணிக்கு முடித்தோம். பெட்ரோல், சாப்பாடு, டீ இதெல்லாம் போக 1350 ரூபா கையில் நிற்கிது. ஆனால் எனக்கு இது பத்தலை. இந்த ரேப்பிடோ இன்சென்டிவ் மிஸ் பண்ணது எனக்கு ரொம்பவே கில்ட்டாக இருக்குது. இன்சென்டிவ் சம்பாதிக்க ஆரம்பிக்கணும், அதுதான் ஒரு போதை. நம்ம காலிலேருந்து ஓடி 12 hours ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டதுக்கு அந்த இன்சென்டிவ் கையில் நின்னா தான் ஒரு மன திருப்தியோடு நான் வீட்டுக்கு போக முடியும். மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ஒன்று சொல்லிக்கிறேன், இன்சென்டிவை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். அதுதான் போதை. காலைல ஓடுற அந்த ஷிஃப்ட்டு 6 to 9 அது வேண்டாம். அதை உசுரையே காவு கொடுக்குற நேரம் மாதிரி அந்த இது இன்சென்டிவ் 9 to 12 அதுக்கு ஓடுங்க. பிளான் பண்ணி தான் பிரித்து விட்றான். இன்னொன்று, ரேப்பிடோ ஓட்டுற எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், பைக் டாக்ஸி, ஸ்கூட்டியில் அது ஓட்டுறது மட்டும்தான் இன்சென்டிவ் கணக்கு வரும். பார்சல், கிராசரி, ஃபுட் டெலிவரி அது பண்ணால் இன்சென்டிவில் கணக்கு வராது, தெளிவாக சொல்லிக்கிறேன். ஆனால் இன்னொரு விஷயம் நோட் பண்ணேன், லோட் ஷேருங்கிற ஒரு ஆப்பு நல்லாவே ஆர்டர் வருது எனக்கு தெரிஞ்சு. 2 கிலோமீட்டருக்கே 40 ரூபா தர்றான். லோட் ஷேருங்கிறத ஒரு சப்ஜெக்டாக வச்சுக்கோங்க. மெயின் ஆப்பு எல்லாம் எது வேணால் ஓட்டுறவங்க இருக்கட்டும், லோட் ஷேரை சப்ஜெக்டாக வச்சுக்கோங்க. நல்லாவே ஆர்டர் வருது. ஸ்விக்கி, ஜொமேட்டோ கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய சிட்டிக்கு மட்டும்தான் லோட் ஷேர் வரும், சென்னை, கோயம்புத்தூர். அண்ட் மோரோவர் பார்த்திங்கன்னா, ரேப்பிடோவில் இப்போது ஸ்கூட்டி ரைடு எடுக்கிறவங்களுக்கு மட்டும் போனஸ் போயிட்டுருக்கு 21 நாள். ஆக்சுவலாக அது முடிய போகிற ஸ்டேஜ் வர 17ஆம் தேதியா, அதோட அந்த குறிப்பிட்ட டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணால் 5000 ஓட்டுற அமௌண்ட்டு இன்சென்டிவ், அப்புறம் இந்த 5000 போனஸ். ஒன்லி ஸ்கூட்டி ஆர்டருக்கு. அதையும் தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்திக்கோங்க. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு கமிஷன் நிறைய எடுக்கிறான் ரேப்பிடோவில். தயவு செஞ்சு தெளிவாக ஓட்டி சம்பாதிக்கிற வழியை பாருங்கள். ஏன்னா நம்மக்கிட்டையும் கேபு, காரு இந்த மாதிரி கேபு வாங்குறக்கும் ஆட்டோ வாங்குறக்கும் திறமை, காசு இருந்துச்சுன்னா நம்ம ஏன் இதை இது இப்படி கஷ்டப்பட்டுக்க போகிறோம்? கண்ட நாதாரி பயல்கட்டியெல்லாம் பேச்சு வாங்கன்னு நமக்கு என்ன தலையெழுத்தா? கையால் ஆகாதவன்லாம் நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறான். எங்களுக்கு உழைக்கணுங்கிற தெம்பு மட்டும்தான் இருக்குது, காசு இல்லை சாமி. உன்னை மாதிரி கந்து வெட்டிக்கோ குடும்ப சப்போர்ட்டில் கொடுக்குறவங்களுக்கு இல்லை. நாங்கள்லாம் வீட்டில் கேட்காம சொந்தமாக சம்பாரித்து வாங்குகிறோம். உனக்கும் எனக்கும் அதுதான் வித்தியாசம். உன்னை கேள்வி கேட்குறதுக்கு இங்கே எந்த நாய்க்கும் உரிமை கிடையாது. நீ கஷ்டப்படுற, அந்த காசு உனக்கு. இன்றைக்கி ஒன்றா தான் நாளைக்கு உனக்கு சோறு. அதாவது 2 டிபார்ட்மெண்ட், ஒரு டிபார்ட்மெண்ட் ஓடிட்டுருக்கு, நல்லா நடத்துகிறான். போக 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 நம்ம தான் இருக்கணுங்கிற திமிரில் அவன் கொஞ்சம் லூஸாக விட்றான். டிபார்ட்மெண்ட் நாசமாக போயிடுது. இன்னொருத்தன் புதுசாக ஓப்பன் பண்ணி அவனுக்கு தொழிலை பற்றி தெரியுது, கரெக்டாக நடத்துகிறான். இவனுக்கு வயிற்றுச்சல், அதை மூடணும், க்ளோஸ் பண்ணணும்னு. அந்த மாதிரி எண்ணம் இருக்கிறவன் கடைசி வரைக்கும் திருந்த மாட்டான். அவன் தொழிலில் எங்கே மிஸ்டேக் பண்ணி அதை கரெக்ட் பண்ணி உழைக்கணும். ஸோ ரேப்பிடோ சர்வீஸ் காலைல 6 to 11 மணி வரைக்கும் நல்லா வருது. ஸோ அதை பிடிச்சிக்கோங்க. அதில் பிடிச்சிங்கனாலே 700 ரூபா சம்பாரிச்சிடலாம். பைக் டாக்ஸி, ஸ்கூட்டி, பைக் டாக்ஸியில். இல்லை எனக்கு இன்சென்டிவ்லாம் பெருசாக இல்லைன்னா பார்சல் ஆர்டர் மட்டும் எடுங்க, நல்லா சம்பாதிக்கலாம், சக்கையாக சம்பாதிக்கலாம். பார்சல் ஆர்டர் மட்டும், ஏன்னா கமிஷன் எடுக்க மாட்டான், மொத்த அமௌண்ட்டு உனக்கே கொடுத்துருவான். ஆனால் இன்சென்டிவ் வராது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இதில் பைக் டாக்ஸி, ஸ்கூட்டி 6 to 9 190 ரூபா. தயவு செஞ்சு இதெல்லாம் எல்லாருமே, நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், கோயம்புத்தூர்லாம் கண்மூடித்தனமாக வேகமாக போகிறானுங்க. எதுக்குத்தான் வேகமாக போகிறாங்கன்னு தெரில. நாளைக்கு உனக்குத்தான் சேதாரம். வேகமாக போய் தேவையில்லாத செலவுகள், சேதாரம் உனக்குத்தான் ஆகும். சரி, காலைல தான் வேகமாக போகிறீங்கன்னா நைட்டு போய் லுங்கியை மாற்றிட்டு தூங்குறதுக்கு எதுக்குடா வேகமாக போகிறீங்க? லூசு பயல்களா, வேகமாக போகாத. போச்சுன்னா திரும்பி வராத உசுறு. கொஞ்சமாச்சும் அறிவு தான் இருக்கா இல்லையா? வேகமாக போய் என்னத்தை பிடுங்க போகிற சாமி? 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் பண்ணுற அந்த வேகங்கிற கெத்துன்னு நினச்சிக்கிட்டு பண்ணுறியா? என்ன மயிருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லை. உன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, அது மட்டும் நல்லா தெரியுது.
ஸோ இது பெருசாக நினச்சி ஓடாதீங்க. வர ரைடு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இந்த இன்சென்டிவை விட்டுருங்க. இது வேஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. உசுரியே போயிடும். ஏன்னா அப்படி வேகமாக போகிறானுங்க. இந்த 9 to 12 கரெக்டாக யூஸ் பண்ணி 45 ரைடை முடித்தோமா, 990 இன்சென்டிவ் பார்த்தோமா, ஓட்டின அமௌண்ட்டு கூட வந்தோமா. ஏன்னா கமிஷனு சாப்பாடெல்லாம் போகிறப்போ 2 ரூபாயாச்சும் பெரிய சிட்டியில் நம்ம கையில் நிற்கணும். இந்த 1000 ரூபா 1400 சின்ன சிட்டிலே எடுத்துடலாம். எனக்கு தெரிஞ்ச 2 ரூபா கையில் நின்னா தான் சென்னை கோயம்புத்தூரில் ஒரு நாள் ரேப்பிடோ 12 hours ஓட்டினதுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். ஸோ அதை டார்கெட் பண்ணி பேஸ் பண்ணி ஓடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்சென்டிவ் தான் முக்கியம்னு நினைக்கிறவங்க பைக் டாக்ஸி, ஸ்கூட்டி, பைக் டாக்ஸி மட்டும் எடுத்து ஓட்டுங்க. பார்சல் எடுத்து ஓட்டிட்டு அமௌண்ட் இவ்வளோ வந்துச்சு அதனால் எடுத்து ஓட்டினேன்னா சத்தியமாக டைம் இருக்காது. எனக்கெல்லாம் 20 ரைடு முடிக்கும்போது என்னோட இது இப்போ தான் 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். 20 ரைடு முடிக்கும்போது நைட்டு 9 ஆயிடுது. 10ல் அந்த வேகம் எனக்கு தெரிஞ்சு. அளவான ஸ்பீட்லேயும் போங்க. ரொம்பவும் வேகமாக போவேன்னு நான் சொல்ல. இன்சூரன்ஸ் இருக்குன்ற பேரில் அப்படியும் பண்ணாதீங்க. கஸ்டமருக்கு தெளிவாக சொல்லிடுங்க. ஆப் ஏற்ற சொல்லி ஒவ்வொரு ரைடுக்கும் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. தெரியாத மடச்சாம்பிராணிக 1000 சொல்லுவானுங்க. இது கார்ப்பரேட் இன்சூரன்ஸ்னால் லூசு பயலே. நீ போட்ட இண்டிவிஜுவல் இன்சூரன்ஸ் தான் பாதி மயிறு கவர் ஆகாது. ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். நமக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினச்சி பேசிகிட்டு இருக்கக்கூடாது. கார்ப்பரேட் இன்சூரன்ஸ் மட்டும்தான் எல்லாத்துக்கும் கவரேஜ் ஆகும். நீ போடுற இண்டிவிஜுவல் இன்சூரன்ஸ் உனக்கே பாதி இது கவரேஜ் ஆகாது. அந்த பேசிக் இது கூட தெரியாமல் வவுன்னு குலைக்கக்கூடாது. கஸ்டமருக்கும் கவரேஜ் ஆகும். தயவு செஞ்சு இது இன்னும் நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. ACKO அந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. டவுன்லோட் பண்ணால் எல்லா ரைடுக்குமே இன்சூரன்ஸ் இருக்குது. நீங்களும் அளவான ஸ்பீடில் போகணும். ஓவர் ஸ்பீடாக போய் எஃப்ஐஆரில் அது ஃபைல் ஆச்சுன்னா இன்சூரன்ஸ் கவரேஜ் ஆகாது. அதையும் பார்த்துக்குங்க. கஸ்டமரே அந்த இன்சூரன்ஸை கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு நண்பா. இன்றைக்கி எனக்கு ஓகே தான். ஏன்னா ஃபஸ்ட் டைம் டே 1ல் நல்லா எஃபர்ட் எடுத்திருக்கேன். 1300 ரூபா நிற்கிது. ஆனால் எனக்கு இது பத்தாது. ஒரு நாளைக்கு 2 ரூபான்னு நினச்சி தான் நான் ஓடணும். நாளைக்கு பார்க்கலாம்.